பிடிஎஸ் ஜோன்குள்ள வந்துட்டாங்க. அவ்வளவுதான், ரீகால் முடிஞ்சிச்சு. ஜோன்குள்ள வந்துட்டாங்க. பிடிஎஸ் 12 கிலோ இருக்காங்க. நம்ம பிடிஎஸ் 2.0 பாத்தீங்கன்னா 4 கிலோ இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு நடக்கிற ரைவல்ரி தான் வார 10 கிட்ட எரிஞ்சிட்டு இருக்கு. நடுவுல வந்து மொபைல் பிடிஎஸ் குளிர் காஞ்சிட்டு இருக்கு. ஐபச்சான் 8 கில்லு, ஐபச்சான் 8 கில்லு. பிடிஎஸ் நோக்கி மொபைல் பிடிஎஸ் வருது. பிடிஎஸ் அடிக்குமா? பிடிஎஸ் தின்னோபிக்கும் பிடிஎஸ்க்கு போயிட்டு, தின்னோபிக்கு பிடிஎஸ்க்கு போயிட்டு, தின்னோபிக்கு பிடிஎஸ்க்கு போயிட்டு, தின்னோபி வந்து பிடிஎஸ் டீம் உடைக்குமா? உடைப்பானா? தின்னோபி டீம் ஐயோ இங்க இன்னொரு டீம் பின்னாடி ரோமியோ ஆறாரணி என்று அழைக்க ஆறாரணி இருந்திருக்கு. 2 பேரும் ஒரே காம்பல்ல இருக்காங்க. மாறன முத்தமிடமா? முதல் நாக்கு மட்டன், முதல் நாக்கு மட்டன், முதல் நாக்கு மட்டன், முதல் நாக்கு சாயோபி போட்டதுல மட்டன் அகால வர்ற மாதிரி தான். 6வது டீம்ல இருந்து டாக் வந்துட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட்ல வந்து தின்னோபிய என்ன பண்ண போறாங்க? தின்னோபிய அடிப்பாங்களா? தின்னோபிய உடைப்பாங்களா? தின்னோபி அகால வர்ற மாதிரி வேணா? பிடிஎஸ் 2.0 அடிக்கிற மாதிரி தின்னால பிடிஎஸ் அடிக்க முடியுமா? பிடிஎஸ்க்கு மேன் லாஸ்க்கு காரணமா இருப்பானா? தின்னுக்கு மறுபடியும் டாக் உள்ளது. சாயோபியை லாக் பண்ணாங்க. சாயோ அருமையான ஒரு நாக்கு, சாயோ அருமையான நாக்கு முடிக்க பாக்குறாங்க. அந்த மாதிரி ரோமியோ அப்படின்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். ரோமியோ நாக்கு, ரோமியோ நாக்கு 2.0 இல்ல. மொபைல் பிடிஎஸ் ஹெல்ப் பண்ணுது. மொபைல் பிடிஎஸ் அடிக்குது. மொபைல் பிடிஎஸ் அங்க ஒரு நாக்கு வச்சிருச்சு. ரோமியோ நாக் அவுட், ரோமியோ நாக் அவுட். ஐயோ என்ன ப்ரோ, ரோமியோ முடிச்சுட்டாங்க. ரோமியோ முடிச்சுட்டாங்க. மறுபடியும் ஒரு நேடு தின்னுக்கு, மறுபடியும் ஒரு நேடு தின்னு, மறுபடியும் டாக் ஆவறான். தின்னு மறுபடியும் டாக் ஆவறான். தின்னுக்கு என்ன பண்றது தெரியல. தின்னுக்கு நெருப்பு போடுறாங்க. நெருப்பு தெரியுது தின்னுக்கு. அங்க பாருங்க, பேனிக்ல பாருங்க, நெருப்புலாம் தூக்கி எங்க போட்டுக்குது பிடிஎஸ் அப்படின்னு. மலையில இருந்து பிடிஎஸ் ஏதோ வேலைய பாக்குறாங்கனா தின்னு நாக் அவுட், தின்னு நாக் அவுட். சாட்ஸ் மட்டன் மட்டும் தான் இருக்காங்க. சாட்ஸ் ஒரு வேலை காட்டுவானா? சாட்ஸ் படுத்துட்டு இருக்கான், சாட்ஸ் படுத்துட்டு இருக்கான், சாட்ஸ் படுத்துட்டு இருக்கான். பொறுமையா இருக்கான். சாட்ஸ் யாரா பார்க்க போறாங்க? கோஸ்ட் சார் இல்ல, மட்டன் 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 மட்டும் இருக்கான். மட்டன் ஒருத்தர் அடிச்சு கூட பாக்குறான். மட்டன் ஐயோ கோஸ்ட் ஒரு மரண ரிஃப்ளெக்ஸ், மரண ரிஃப்ளெக்ஸ் கோஸ்ட் கொடுத்தான். ரிஃப்ளெக்ஸோட உச்சத்துல இருக்கும் நமது முதியவர் கோஸ்ட் கைஸ். மதன் டூட் பாயிண்ட்ஸ்க்கு நான் வரலாம். வாங்க வாங்க ஜோக்கர் ப்ரோ, நீங்க வந்தீங்கன்னா யாரும் ஜெயிக்க முடியாது. ஜோக்கர் ப்ரோ நீங்க வந்தீங்கன்னா அண்ணன் போஸ்ட் நீங்க தான். அடித்தால் அடி, இடித்தால் அடி, பிடித்தால் பிடிதான். 2.0 ஆகல மேம். ராட்ரிக் ஐவரி மட்டும் தான் இருக்காங்க. ராட்ரிக் காப்பாத்தோனா. ராட்ரிக் நாக்கு என்ன நடக்குது? ஐவரி மட்டும் தான் உயிரோட இருக்கான். ஐவரி மட்டும் தூக்கிட்டு இருக்கான். ஐவரி மட்டும் தூக்கிட்டு இருக்கான். ராட்ரிக் மரணம் அடைந்தான். சாக்கோ உயிரோட வந்தான். அவ்வளவுதான். டோனி மகால மரணம். இப்போதைக்கு 2 பேர் 2.0ல சாக்கோவும் ஐவரியும் மட்டும் தான் இருக்காங்க. ஒன்லி 2 people. அவ்வளவுதான் முடிக்கப்பட்டது 2.0. என்ன ஆச்சு, ஏதாச்சு, ஏன் இப்படி பண்ணுது, ஏன் கழுவு சேஞ்ச் கட்டரம்பு ஆகுது, ஏன் இப்படி விளையாடுறாங்க? நான் டீம் சேஞ்ச் பண்ணல, எந்த டிசிஷன்லயும் ஒன்று போல பிராக்டிஸ் பண்றாங்க. வேரியான நாக்கு மாஸ்டர்ஸ் லைவ் டீம்ல ஏன் சேஞ்ச் நடந்துகிட்டே இருக்கு? மாஸ்டர்ஸ் லைவ் டீம் எஸ் அவங்க பேர் கொடுக்கிறது ஒன்னா இருக்கு, ஆனா விளையாடுறது ஒன்னா இருக்கு. ஏன்னு தெரியல. போடு கிரேசி கியானே अंग्रेजी அபிஓபி மாஸ்டர், அபிஓபி மாஸ்டர் ராய்ஸ் பார்க் இவங்க தான பார்க். அவங்க அப்படியே ஊரடி மேல இது பண்ணிட்டே இருக்காங்க, சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க, டீம் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஏற்கனவே ஒரு வைலேஷன்ல ஒரு பாயிண்ட் இழந்தாங்க, மறுபடியும் அதே பண்றாங்க. மறுபடியும் கோல் இங்க ஒரு கேம் போட்டுக்கிறான். அந்த கோம் பாத்தீங்கன்னா ரெனால்ட் டீம்ல ஸ்பார்க் அபிஓபி ஸ்பார்க் இஸ் லைக் மாஸ்டர் அப்படி 4 பேர் விளையாடுறாங்க. புதிகா ஈஸ்ட் கில் வச்சு வெற்றி பெற போறாங்க. யாருன்றது ரோமியோ ஸ்லைவ் மட்டும் தான் இருக்கான். ரோமியோ ஸ்லைவ் மட்டும் தான் இருக்கான். அவ்வளவுதான். போ பெட்டஸ்ட் அடிக்கிறாங்க. அவ்வளவுதான் முடிக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது. முதல் மேட்ச் பிடிஎஸ்ஆ 17 கிலோ. பிராக்டிஸ் கை கொடுத்ததா? பிடிஎஸ் முதல் மேட்ச்ல லீடிங் வைக்க போறாங்களா? டிஃபெண்டிங் வைக்க போறாங்களா? பிடிஎஸ் ஒரு குடும்பத்தின் உச்சத்தை நடத்த போறாங்களா? பாப்போம். பிடிஎஸ் ஜோனுக்குள்ள போன இப்போ
பிடிஎஸ் ஜோனுக்குள்ள போனா ஸ்டோல் 5 கில், கோஸ் டோபி ஒரு 5 கில், ஈஷா கேவி ஒரு 3 கில், சாயோபி ஒரு 4 கில், 17 கில் எடுத்து இப்போதைக்கு ஹையஸ்ட் எடுக்குது இவங்க தானே. இவங்க 17. ஆமாண்ணா. சூப்பர் கல் அணி 20ல இருக்காங்க. ஆனா 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேர் மேன் லாஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி நவீன் ஐஜிஎல் டீம்ல 14 கில், 17, 16, 14 எல்லாம் க்ளோஸ்ல தான் இருக்காங்க கில்ஸ்ல. கோஸ்டோபி கார் ஓட்டுறாரு. இது 8வது அதிசயம். இதை நீங்க பாக்கணும்னா வாரில் மட்டும் தான் பார்க்க முடியும். உங்களால வேற எதுலயும் பார்க்க முடியாது. ஒரு வெறியான ஒரு கார்னர் ஜோன் எடுத்தான் கோஸ்ட். ஸ்டோலுமே பக்கத்திலே ஒரு ஜோன் எடுத்துட்டான். மொபைல் பிடிஸ்ல 13 கிலோட இருக்காங்கப்பா. மொபைல் பிடிஸ் இருக்காங்க, ரியா டீம் இருக்காங்க, 14, 13 எல்லா டீமும் கொடூரமா இருக்காங்க ப்ரோ. சாய் பாருங்க, அங்க பாருங்க சுத்தறான், அப்படியே வட்டமிடுறான், திட்டமிடுறான், பாத்துட்டு இருக்கான், எல்லா பக்கமும் பாத்துட்டு இருக்கான். யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா, யாராவது ஒருத்தர் இருந்தா கூட அகால மரண வாய்ப்பு இருக்கு, நம்ம டீம் ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஜெல்லே ஒரு மாதிரி கிற்கான் ஐஜெல் போட்டுக்கிறான் நம்ம சாய். ஐவரியும் சாக்கோ வராங்க, பிடிஎஸ் கிட்ட வராங்க. ஐவரியும் சாக்கோ பாய் போட்டு அவ்வளவுதான் உடைக்க பாக்குறாங்க, பிடிஎஸ் உடைக்க பாக்குறாங்க. அவ்வளவுதான், நான் ஜெயிக்கலனால பிடிஎஸ்ல மேன் லாஸ் பண்ணி அவங்கன்றாங்க. அவ்வளவுதான் தூக்க போறாங்க. ஆனா அடிக்கல. சாக்கோ கிளம்புறான், சாக்கோ போறான். லாஸ்ட் ஜோன் 38 பேர், 12 டீம். இங்க வர ஒருத்தர் பக்கில புஷ் பண்ணான்ற மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் பாய் போட்டு மேல போறாங்க. ஆரஞ்சு மிட்டாய் டீம் 16ல சோலோவா பக்கில இருக்காரு. கார்பெட் சவுண்ட் கேட்ட உடனே பக்கி இந்த சோலோவா இருக்கவங்க மட்டும் யாரையும் காட்டாதீங்க. யாருன்னா சோலோவா இருக்கறோம். நீ லைவ் டிலே போட்டியா? இருக்கு. நான் டிலே பிரச்சனை ஆரம்பிச்சுட்டியா? டிலே தான்ண்ணா, டிலேல தான் இருக்கு. அவ்வளவுதான் சாய் மறுபடியும் கிளம்புறான். சாய் மறுபடியும் ஜோன் பிளாக் பண்றான். மறுபடியும் சாய் கிளம்புறான் கைஸ். சாய் இப்ப எடுக்கிற ஜோன் தான் மேட்ச் வெற்றியா, பிடிஎஸ் சசிகள் கொண்டாட்டமா, பிடிஎஸ் சசிகள் பால் வார்க்கப்படுமா? இந்த டிராஃபியை கேட்டதே சாய் தான் ஹையஸ்ட் ஸ்கில்னு. சாய் சொன்னதை நிறைவேற்றுவானா? ஏசியா நம்பர் 1 வேலையை காட்டுவானா? வெற்றி பெற்று ஸ்லாட் 1க்கு போவாங்களா? ரியா டீம் கிட்ட போறாங்க, திரும்பிட்டாங்க. சாய் அகால வந்தம், சாய் டாக் வாங்குறான். கோஸ் அகால வந்தம். ஒரு தவறு வைத்தான் கோஸ்டோபி. ஒரு மிகப்பெரிய தவறு நடந்தது. கோஸ்டோபி மரணம் அடைந்தான். கோஸ்டோபி அகால மரணம் அடைந்தான். கோஸ்டோபி தான் முதல் ஓபனிங் கொடுத்தது அந்த டீம்ல. மரணம் அவனை முத்த விட்டது. இப்ப கோஸ்டோபியால அந்த அணி தோல்வியை தழுவ போதா பாப்போம். சாய் ஸ்ப்ரே பண்றதுக்கு ரெடியா இருக்கான். ஈஸ்வா பாய ஓட்டுறான். இவங்க கிளம்பிட்டாங்க. M24 எவ்வளவு முக்கியமானது இன்னும் தெரியல உங்களுக்கு. M24 தான் வேலையை காட்டும். பிடிஎஸ் ஒரு தவறு அளிக்குது. பிடிஎஸ் M24 கெத்து தெரியாம இருக்கு. இந்த சீசன்ல M24 தான் மோஸ்ட் பவர்ஃபுல் கன்னுன்றது அவங்களுக்கு தெரியாம இருக்கு. அவங்க மரணம் அடையறாங்க. பிடிஎஸ் வாஸ் நாட் பிராக்டிசிங் குட். அவங்களோட பிராக்டிஸ் தவறானதா? அவங்களோட வெற்றி மறுபடியும் பறிக்கப்படுமா? அவ்வளவுதான் 2.0 வருது. சாக்கோ ஐவரி பயத்தை தூக்கிட்டாங்க. சாய் 2.0 உடைச்சு எரிஞ்சுதான். உடைத்து எரியப்பட்டது, உடைக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது, உடைத்து எரியப்பட்டது. 2 பேரும் மாறி ரைவல்ரி எடுத்துக்கிறாங்க. ரைவல்ரியோட உச்சத்துல இருக்கு 2.0 பிடிஎஸும். சொல்லி அடிக்கிறாங்க. இதுதான் சான்ஸ்னா உடனே 2.0 அவங்க அடிக்க வந்துருது. பிடிஎஸ் அடிக்க போயிடுறாங்க. மாறி சொல்ல போனா வாரு பத்திரது காரணமே 2.0 பிடிஎஸ் இப்படி அடிச்சுக்கிறதுனாலதான். இப்படி ஒருத்தர் மேல அவன் மேல வச்சு ரைவல்ரி கிரியேட் ஆனதுனாலதான் வாரே பத்திக்குது. இவனா அப்படின்னு பயத்தை உடைத்தான் சாய். படத்தை உடைத்து எறிந்தான். வெற்றி அவனுக்கு ஆகுமா? ஆனா 3 பேர் தான். மொபைல் பிடிஎஸ்ல ஒரு மேன் லாஸா?
மொபைல் பிடிஎஸ் ஒரு மேல சொல்ல போனா பிடிஎஸ் ஒரு வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மாஸ்டர்ஸ் லைவ்ல 1 HP மாஸ்டர்ஸ் லைவ் டீம்ல 1 HP மாஸ்டர்ஸ் லைவ்ல 4 பேர் உயிரோட தான் இருக்காங்க. மேல போறாங்க, மறுபடியும் மேல போறாங்க. ஆரே டீம் பிடிஎஸ் இப்ப ஜெயிச்சுச்சுனா பலிக்கு பலி வாங்கி ரிவெஞ்ச் எடுத்து வெற்றி பெற்று டிஃபெண்டிங் மட்டும் வச்சுட்டாங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. கடைசி நேரத்துல ஏரோப்ளேன்ல வந்து எந்த டீம் அதிகமா கில் எடுத்துக்கோ அந்த டீம் தலையிலே இறங்குவாங்க. அவங்கள டிஃபெண்டிங் வச்சுக்க கூடாது. பிடிஎஸ் டிஃபெண்டிங் வச்சு விட்டா அவ்வளவுதான் முடிக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது, உடைத்து எரியப்பட்டது ஆயிரும். சாய் மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஈஸ்வா ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். பிடிஎஸ் மறுபடியும் வேட்டைக்கு கிளம்புது. பிடிஎஸ் வேட்டைக்கு கிளம்பிட்டு இருக்கு. 20 கில்லோட பிடிஎஸ் வேட்டைக்கு போயிட்டு இருக்கு. மறுபடியும் இறங்குறாங்க. மறுபடியும் ஒரு தவறு இழைக்கிறாங்களா? மறுபடியும் ஒரு தவறு இழைக்கப்படுதா? அவங்க நிறைய கில் எடுத்துக்கலாமா? அவங்க கில்ஸ் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்றாங்களா? மேல ஒரு இறங்கலாம். அவ்வளவுதான், மறுபடியும் ஆகும் அவுட். 23 கில்லு. ஏசியா நம்பர் 1 போட்டு பொளக்குறான். ஏசியா நம்பர் 1 போட்டு வெளுக்குறான். எல்லாத்தையும் போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். ஓ மாலே நம்பர் 1 அப்படி போட்டு பொளக்குறான். மேல இருக்காங்க. சிங்கட்டோலுமே ஒரு 7 கிலோ. ஈஸ்வா பாய் ஓட்டுறதுனால அவன் வெறும் 4 கிலோ தான். மத்தபடி அவனும் சொலச்சவன் இல்ல அப்படின்ற மாதிரி காட்டுறான். போட்டு பொளக்குறாங்க. 4000 பேர் பார்க்கும் போது போட்டு பொளந்துகிட்டு இருக்காங்க. பிடிஎஸ் பிராக்டிஸ் சரியானதா? பிடிஎஸ் பிராக்டிஸ் வேலையை காட்டுதா? எங்க மினி ஐஜலுங்க 20 கிலோ ஐஜல் இருக்காரு. ஐஜல் உடைப்பாரா? ஐஜல் உடைச்சிருக்க ப்ளீஸ். Come on ஐஜல், you can do it. பொறுமையாக பானிக் ஆகாதீங்க. எங்க ஐஜல் வேற மொத்தம் இன்னைக்கு பாரு அடியில மட்டும் பாருங்க guys. NMS பாய உடைச்சிட்டாங்க. NMS நாக்கு. ஆர்டர் மட்டும் தான் 3v3. அப்புறம் ஆர்டர் ஐஸ்டாங்கன்னா 3v3. NMS ஆர்டர் மட்டும் தான் இருக்கான். ஐஜல் டீம்ல 3 பேர் இருக்காங்க. பாயிண்ட்ஸ் சுகன் மேல இருக்காங்க. அவங்க பிடிஎஸ்க்கு மேலே வட்டம் பண்றாங்க. முகில நீ மேலே மட்டும் விட்டு இருக்கு. இது ஸ்டார்க் டீம். எங்க ஐஜல் பேனிக் ஆகல. எங்க ஐஜல் பொறுமையா இருக்காரு. டைம் அவுட்ன்றாரு. பொறுமையா இருக்க. பேனிக் ஆகாதீங்கடா. எனக்கு தெரியும் எங்க ஐஜல் என்ன பேசுவாருன்னு. பொறுமையா இருங்க, பாத்துக்கலாம். என்ன நடந்தாலும் நம்ம தான் வெற்றினாரு. கடைசி நேரத்துல கிளம்புறாரு. ஐஜல் கிளம்புறாரு. ஐஜல் மேல கிளம்பிட்டாரு. ஐஜல் மேல கிளம்பிட்டாரு. ரவுடி ஓபி அடிக்கிறதா மாற்று. ரவுடி ஓபி அடிமனா. ஸ்கை ஓபி மட்டும் கீழ இருக்கா. ஸ்கை ஓபி கவர் வச்சானா. ரவுடி ஓபி அடியா. இங்க வரா. ஸ்கை ஓபி மாறடா. காவல் இழைக்கப்படுது. எங்க ஐஜல் ஆள பண்ண மாட்டேங்குது. இதுக்கு ஸ்டேட்மென்ட் இல்ல. எங்க ஐஜல் ஆள பண்ண. ஓ நோ. 30 கிலோ. NMSல மட்டும் தான் இருக்கான். NMS ஆர்டர் மட்டும் தான் இருக்கான். 30 கிலோ. ஐயோ. NMS ஆர்டர் மேல இருக்கான். உடைக்கிறாங்க. அவ்வளவுதான். மேலே நான் ஆக்கப்பட்டான். 10 கிலோ. ஒத்த கையில 3 பேரை 3 டீம் ஒத்த கையில போட்டு ஏசியா நம்பர் ஒரு திருப்பு. ட்ரோல் ஒத்த கையில ஒரு 3 டீம் போட்டு ஒரு திருப்பு. கோஸ்டோபி ஒத்த கையில ஒரு டீம் போட்டு ஒரு திருப்பு. ஈசோ கேமிங் ஒத்த கையில ஒரு டீம் போட்டு ஒரு திருப்பி மோமால ஃபர்ஸ்ட் மேட்ச் பிராக்டிஸோட உச்சத்துல இருந்த பிடிஎஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிய 30 கில்லு, அதாவது 30 கில்ஸ் மேட்ச வந்து 30 கில்ஸ். வாட் இஸ் திஸ்? 2 வார்ல 30 கில்ஸ் கைஸ். 30 கில்ஸ். வெட்னஸ்டே வீக் 4 டே 1ல படத்தை இறக்குனாங்க பிடிஎஸ். வீக் 4 டே 1ல படம் இறக்கப்பட்டது. 30 கில்லு பிடிஎஸ் போட்டு ஒரு 30 போடு. 30 கில்ல போட. யூ நோ கைஸ், யூ நோ. நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க
பீட்டர்ஸ் கிட்ட இல்லாத ஒண்ணே ஒண்ணுதான் பிராக்டிஸ். ஆனால் இந்த ஒரு வாரம் அவங்க எடுத்த பிராக்டிஸ் நீங்க பாத்தீங்க. சாய் கிட்ட போய் கேட்டேன் எந்த டிராஃபி வேணும்னு கேட்டேன். ஐயோ ஸ்கில் டிராஃபி தான் bro வேணும். பிராக்டிஸ் அப்படி இருக்குது. 60 கில் 70 கில் போட்டுக்கிறோம். நீங்க அப்படி போட்டீங்கன்னா சும்மா அப்படி கழுத்தை திருப்பி விட்டுருவேண்ணா. சொன்னா மாதிரியே செஞ்சான் வேற மாதிரி